நீங்கள் உலக வேலை பார்க்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அதெல்லாம் வெளியே, இந்த கட்டடத்துக்கு வெளியே. ஆனால் இங்கே வரும்போது ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், இந்த பூமிக்கு நான் ஏன் வந்தேன், என்ன நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்க? 800 கோடின்ற நம்பரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்தேனா? இல்லை, என்னை கொண்டாந்ததுக்கு ஹெவனுக்கு ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளானை எனக்கு தெரியப்படுத்துங்க, அந்த பிளானை நான் செஞ்சு முடிச்சுட்டு தான் போகணும் பரலோகத்துக்கு. அந்த திட்டத்தை முடிச்சுட்டு போனால் தான் என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டம் பூரணப்படும். இல்லாவிட்டால் நான் குறைவுள்ளவனாய் மாறிவிடுவேன். அப்போ ஓடுகிற நான் எந்த விதமாய் ஓடுகிறேன், அதான் இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அவர் சொல்கிறாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஓடுறீங்க, நல்லா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவருக்காக ஓடுறவங்க இருக்கிறாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், 3வது தடவை சொல்கிறேன், நான் ஆண்டவருக்காக ஓடுகிறவர்களை பற்றி பேசுகிறேன், உலகத்துக்காக ஓடுகிறவர்களை பற்றி நான் பேசவே இல்லை. ஆண்டவருக்காக ஓடுறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறீங்க. அப்படி ஓடுகிற நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறீர்களா? எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் உங்களுக்கு, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லை தருவேன் பாராட்டும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ரோம சாம்ராஜ்யங்களில் ஓடும்போது ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு கல் கொடுப்பாங்க, அதில் அவங்க பேர் எழுதியிருக்கோம். அதை தான் அங்கே ஆண்டவர் எக்ஸ்போஸ் பண்ணுறார். அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் ஒன்று. ஓடுகிற நாம் எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் ஓடுறோம். பையனை கூட படிக்க சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ நல்லா படி, நான் உனக்கு இது வாங்கி தரேன், நீ நல்லா நீ இதில் பாஸ் பண்ணு, உனக்கு நான் இதை வாங்கி தரேன். அப்போ நம்ம சொல்கிறதுக்கு பின்னாடி அதை சொல்லிட்டோம்னா அதை நோக்கி அவன் ஓடுவான். ஈஸியாக அதை வாங்கிறதுக்கு, அவன் ஓடுறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 10ஆவதுல இவ்வளோ மார்க் எடுத்தா அப்பா நமக்கு சைக்கிள் வாங்கி தரேன், பைக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு செல்ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் எல்லாருக்கும் அது உண்டு, அத்தனை பேருக்கும் உண்டு. அப்போ ஓடுகிற எல்லோரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம பைபிளில் இருந்து ஒரு 2 விதமான ஓட்டத்தை பார்க்க போகிறோம். இவங்க 2 பேரும் ஓடினாங்க, ஒரு காரியத்துக்கு தான் ஓடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேருடைய ஓட்டத்தில் வித்தியாசம் இருக்குது. இவங்க 2 பேருடைய ஓட்டத்தில் ஒரு பலன் இருக்கிறது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம் வேதாகமத்தை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அதில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கிறது. என்னென்னா, நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் அது. அப்சலோம் மரித்து போகிறான். அப்சலோம் மரித்து போன உடனேயே அந்த செய்தியை அறிவிக்கிறதுக்கு 2 பேர் புறப்படுகிறார்கள். தாவீது கிட்ட அறிவிப்பதற்கு 2 பேர் புறப்படுகிறார்கள். ஒன்று கூஷ் என்பவன், இன்னொன்று அகிமாஸ் என்பவன். ஆனால் யோவாபு அகிமாஸ் புறப்படும் போது அவன் சொல்லுகிறான், நீ போக வேண்டாம், கூஷ் போகட்டும் என்று சொல்லுகிறான். அதுக்கு யோவாபு அப்படி சொல்வதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அகிமாஸ் வந்து யோவாபு கிட்ட கேட்குறான், ராஜா கிட்ட போய் நான் சொல்கிறேன், நாம் ஜெயிச்சிட்டோம், அப்சலோம் செத்துட்டான், ராஜா நாம் ஜெயிச்சிட்டோம் ராஜா, நான் போய் சொல்கிறேன் அப்படிங்கிறான். யோவாபு சொல்கிறான், வேணாம் கூஷ், நீ வேணாம் அகிமாஸ், நீ போக வேண்டாம், கூஷ் போகட்டும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அகிமாஸுக்கு பொறுக்கலை. கூஷ் உடனே அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். கூஷோடைய ஓட்டம் தொடங்கிருச்சு. இப்போ திருப்பி அகிமாஸ் கேட்குறான், நானும் போகிறேனே, நானும் போய் சொல்கிறேனே அப்படின்னு. அப்போ இவன் சொல்கிறான், அவன் தான் போயிட்டானே, திருப்பி நீ ஏன் போய் அந்த செய்தியை சொல்லணும், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வேற என்ன செய்தி இருக்குது அப்படின்னு. இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனடியாக யோவாப் சொல்கிறான், சரி ஓடு. இந்த 2 ஓட்டம் இருக்கிறது. இவங்க 2 பேர்கிட்ட இருக்கிற ஓட்டம் என்ன செய்ய தெரியுமா? அந்த வசனத்திலே இருக்குது. இவங்க 2 பேர் கையிலையுமே ஒரு குட் நியூஸ் இருக்கிறது, நற்செய்தி இருக்கிறது.